வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடையடைப்பிற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த யாழ் வர்த்தகர்கள். சுமந்திரன் அழைப்பு விடுத்த கடையடைப்பு. தமிழரசின் பிரித்தானிய கிளை கடும் எதிர்ப்பு. ஹர்த்தாலுக்கு ஆதரவில்லை. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதிரடி அறிவிப்பு. மன்னாரில் 15வது நாளாக தொடரும் போராட்டம். செம்மணி மனித புதைகுழி சாட்சியங்களை அச்சுறுத்தும் அனுர அரசு. சபா ஹுகதாஸ் சாடல். பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணையில் முல்லைத்தீவின் ஊடகவியலாளர். 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பம். மலேசியாவில் இலங்கையர் உட்பட 3 கைது. அமெரிக்காவில் 90 வினாடிகளில் இடம்பெற்ற மிகப்பெரிய திருட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்படவுள்ள கடையடைப்பிற்கு யாழ்ப்பாண வர்த்தகர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்படவுள்ள கடையடைப்பிற்கு யாழ்ப்பாண வர்த்தகர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். குறித்த கடையடைப்பிற்கு ஆதரவினை கோரும் வகையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வர்த்தக சங்கத்தினருக்கும் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இதன்போது திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள கடையடைப்பிற்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணம் மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்தராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் வர்த்தகர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சில விடயங்களை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினர். இந்த கடையடைப்பை தமிழரசு கட்சி தனியாக முன்னெடுக்கின்றதா அல்லது அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து செய்கின்றதா என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முத்தையன்கட்டு பிரச்சனை மட்டுமன்றி செம்மணி பிரச்சனை, விகாரை பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனைகளையும் குறிப்பிட்டு அனைத்து கட்சிகளையும் சேர்த்து ஒரு அழைப்பு விட்டிருந்தால் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என சுட்டிக்காட்டினர். 15ஆம் திகதி திட்டமிடப்பட்ட கடையடைப்பு மடுமாதா திருவிழாவிற்காக 18ஆம் திகதிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இப்போது நல்லூர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தனர். கடையடைப்பு என்ற விடயத்தை நீங்கள் அறிவித்துள்ளீர்கள், ஆனால் இதில் முழுக்க சம்பந்தப்பட்டிருப்பது வர்த்தக சங்கம் தான். எனவே வர்த்தக சங்கங்களுடன் கதைத்து முடிவெடுத்த பிறகு அறிவித்திருக்க வேண்டும். நீங்கள் முடிவெடுத்துவிட்டு அறிவிக்க முடியாது என குறிப்பிட்டனர். வியாபாரம் நன்றாக நடக்கின்ற இந்த பருவத்தில் கடைகளை பூட்டினால் வர்த்தகர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை ஆதரவு வழங்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை ஆதரவை வழங்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தெரிவித்துள்ளது. பிரித்தானிய கிளை வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தருக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு முறையான நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றாமல் விடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். கட்சியின் உட்புற ஆலோசனைகளையும் ஏனைய கட்சிகள், வர்த்தக சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் போன்ற பொது அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் எதனுடனும் கலந்துரையாடாமல் எடுக்கப்பட்ட இத்தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவுகின்ற தன்னிச்சையானதும் சர்வாதிகார போக்கையும் காட்டுகின்றது. மேலும் தங்களது தனிப்பட்ட அறிவிப்பிற்கு ஆதரவை பெறும் நோக்கில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் ஊடக சந்திப்புகள் மற்றும் வர்த்தக சங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். இது கட்சியின் கண்ணியத்தையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. அத்தோடு இன்றைய சூழலில் கடையடைப்பு போராட்டம் என்பது இலங்கை அரசுக்கு எந்தவித அழுத்தத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது. வடக்கு கிழக்கு தமிழர்கள் மேற்கொள்ளும் கடையடைப்பானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களையும் அன்றாட தினக்கூலி தொழிலாளர்களையும் வணிக நிறுவனங்களையும் பாதிப்பதாகவே அமையும். எனவே இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை வன்மையாக கண்டிக்கின்றது. இனிமேல் இத்தகைய சர்வாதிகார செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதையும் எங்கள் கிளை வலியுறுத்தி நிற்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது ஹர்த்தாலுக்கு ஆதரவினை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தேவதாஸ் அனோஜன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது ஹர்த்தாலுக்கு ஆதரவினை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தேவதாஸ் அனோஜன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனியொரு அரசியல் கட்சியின் ஹர்த்தாலுக்கான அழைப்பிற்கு
பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது ஆதரவு வழங்க முடியாது. ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் என்பவற்றுடன் கலந்துரையாடல்களை நடாத்தியிருக்க வேண்டும். அதன் பின்னரேயே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும். ஆனால் இது எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கோரும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாகிய எம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும். வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும். இராணுவத்தின் பிடியிலுள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடமே மீளளிக்கப்பட வேண்டும். இராணுவத்தின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எம்மிடம் மாற்று கருத்து இல்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களது உரிமைசார் பிரச்சினைகளுக்காக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் குரல் கொடுத்தமை அனைவரும் அறிந்த விடயமே. ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுயலாபங்களுக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு துணை போகவும் மாட்டோம். மேலும் பல்கலைக்கழகத்தின் நாளைய பாட நேர அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன. பாடங்கள் உரிய நேர அட்டவணையின்படி ஒழுங்காக நடைபெறும். பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வழமை போல கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 15வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 15வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் குறித்த போராட்டம் இடம்பெற்று வருகிறது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இன்று பள்ளிமுனை மற்றும் பெரியஹரசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தில் மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களும் பங்கேற்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்துள்ளதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்திய கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் தமிழ், முஸ்லிம் மக்களும் மத தலைவர்களும் அருட் சகோதரிகளும் ஒன்றிணைந்துள்ளனர். அத்துடன் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சாட்சியங்களை அச்சுறுத்தி உள்ளக விசாரணையில் நீதி வழங்குவோம் என அனுர அரசு பொய்யுரைப்பதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுகதாஸ் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சாட்சியங்களை அச்சுறுத்தி உள்ளக விசாரணையில் நீதி வழங்குவோம் என அனுர அரசு பொய்யுரைப்பதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுகதாஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சாட்சியங்களை குற்றப்புலனாய்வாளர்களை கொண்டு அச்சுறுத்தி உள்ளக நீதி விசாரணை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசுகளைப் போலவே அரச இயந்திரத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அனுர அரசும் செயற்பட தயாராகியுள்ளது. இதற்கான ஆதாரம் சாட்சியங்களை அச்சுறுத்துவதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது. கடந்த கால அரசுகளை விட மாறுபட்ட இனவாதமற்ற குற்றமற்றவர்களாக அனுர அரசு இருந்தால் ஏன் சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு அஞ்ச வேண்டும்? நாட்டை நிரந்தர சமாதான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமாயின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுப்பு கூறலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் மூலமே மீள் நிகழாமையையும் நிலைமாறு கால நீதியையும் உருவாக்கலாம். உள்ளக விசாரணை என்பது தோல்வியடைந்த பொறிமுறை மாத்திரம் அல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை இழந்த பொறிமுறை. பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து கோரி வரும் வெளியக பொறிமுறை மூலம் நீதியை பெற்றுக் கொடுப்பதே நாட்டின் நிரந்தர அமைதிக்கான வழி. இதனை அனுர அரசு செய்ய தவறினால் கடந்த அரசுகளைப் போல ஒரு இனவாதம் மேலோங்கிய மற்றும் சுத்தமாது அரசாகவே பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான கணபதி பிள்ளை குமணன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு முன்னிலையாகியுள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான கணபதி பிள்ளை குமணன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு முன்னிலையாகியுள்ளார்.
இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் காவல் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் அவர் இன்று விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளார். கடந்த 7ஆம் திகதி அன்று ஊடகவியலாளர் குமணன் வீட்டுக்கு சென்ற பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் இன்றைய தினம் அளம்பில் காவல் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த ஊடகவியலாளர், கடந்த வருடம் எனது முல்லைத்தீவில் உள்ள வீட்டுக்கு சென்ற பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் நான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் உரிமை பிரச்சனைகள் தொடர்பில் வெளிநாட்டவர்களின் அவதானத்தை பெறும் நோக்கோடு வேலை செய்வதாக தமக்கு ஒரு முறைப்பாடு கிடைத்திருப்பதாகவும் அது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றினை வீட்டில் உள்ளவர்களிடம் பெற வேண்டும் என்றும் சென்றிருந்தார்கள். அந்த நேரம் நான் யாழ்ப்பாணத்தில் நின்ற காரணத்தால் தொலைபேசி வழியாக என்னை தொடர்பு கொண்ட அவர்கள் நான் நாட்டுக்கு வந்திருப்பதை அறியவில்லை எனவும் அதனால் தான் வீட்டில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள வந்தோம் எனவும் தெரிவித்தனர். பதிலுக்கு, நான் நாட்டுக்கு வந்து 6 மாதங்கள் ஆகின்றன. நான் இங்கேதான் இருக்கிறேன். என் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நேரடியாக என்னை அழைத்து விசாரியுங்கள். வீட்டிற்கு சென்று பெற்றோரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறினேன். அதன் பின்னர் 1 வாரத்திற்குள் என்னை விசாரணைக்கு அழைப்பதாக கூறி சென்றார்கள். ஆனால் பின்னர் அழைக்கவில்லை. 10 மாதங்களின் பின்னர் நேற்று காலை என்னை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எனது சமூக வலைத்தள பதிவுகள் தொடர்பில் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருப்பதாகவும் அது தொடர்பில் வாக்குமூலம் பெற வேண்டும் எனவும் தெரிவித்ததோடு எனது சொந்த முகவரியான முல்லைத்தீவில் உள்ள வீட்டுக்கு சென்று அழைப்பாணை வழங்கியுள்ளனர். விசாரணைக்கு அழைத்ததற்கான மேலதிக விவரங்கள் எனக்கு எதுவும் தெரியாது. அது தொடர்பில் அழைப்பாணையிலும் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சிடிஐடு அழைப்பாணையை பெறுவது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. எனது நாட்டில் நான் சுதந்திரமாக அச்சமின்றி வாழவும் பணியாற்ற விரும்புகிறேன். ஆகவே இவ்வாறான ஒடுக்குமுறை கருவியான விசாரணைகள் நிறுத்தப்பட்டு அச்சமின்றி பணி செய்யும் சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் தமது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணன் சற்று முன்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் காவல் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் சட்டத்தரணிகளுடன் விசாரணைக்காக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளின் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகிறது. பாடசாலைகளின் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகிறது. 2025ஆம் ஆண்டின் அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2வது பாடசாலை தவணை கடந்த 7ஆம் திகதி நிறைவடைந்தது. இதன்படி குறித்த பாடசாலைகளின் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும். இனி சர்வதேச செய்திகள். மலேசியாவின் புக்கிட் தம்பூன் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்களுடன் இலங்கையர் ஒருவரையும் உள்நாட்டு பிரஜைகள் 2வரையும் மலேசிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மலேசியாவின் புக்கிட் தம்பூன் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்களுடன் இலங்கையர் ஒருவரையும் உள்நாட்டு பிரஜைகள் 2வரையும் மலேசிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முதலில் தாமான் தம்பூன் பெர்மாயில் பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 உள்ளூர் பிரஜைகள் கைதாகியுள்ளனர். அவர்களிடம் இருந்து 1113 கிராம் ஹெரோயின், 641 கிராம் ஹெரோயின் மூலப்பொருட்கள், 4 கிலோகிராம் காபின், பல ரசாயனங்கள் மற்றும் போதைப் பொருள் பதப்படுத்தும் கருவிகள் என சந்தேகிக்கப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. பின்னர் இந்த வீட்டுக்கு அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் நடாத்தப்பட்ட 2வது சோதனையில் 26 கிலோ காபினுடன் இலங்கையர் ஒருவர் கைதானார். 2 சோதனைகளிலும் கைப்பற்றப்பட்ட அனைத்து போதைப் பொருட்களும் 74,500 மலேசிய ரிங்கிட் மதிப்புடையவை என மலேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது. கைதான 2 உள்ளூர் பிரஜைகளுக்கு எதிராக போதைப் பொருள் தொடர்பான முந்தைய குற்றச்சாட்டுகள் இருந்ததாகவும் இலங்கையருக்கு எதிராக குற்றப்பதிவுகள் எதுவும் இருக்கவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி முதல் இந்த குழு செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் உள்ளூர் சந்தைக்காக ஹெரோயின் தயாரித்துள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் தெரிவித்துள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை போதை பழக்கத்துக்கு அடிமையான சுமார் 50,000 பேர் பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவில் நகைக்கடையொன்றில் 90 வினாடிகளில் 17.50 கோடி ரூபாய் நகைகள் திருடப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் நகைக்கடை ஒன்றில் 90 வினாடிகளில் 17.50 கோடி நகைகள் திருடப்பட்டிருப்பதாக
அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் 17.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் மற்றும் தங்க நகைகளுடன் ஆடம்பர கைக்கடிகாரங்களும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த திருட்டுச் சம்பவம் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்திற்கு மேற்கு சியாட்டில் உள்ளது மொனாஷியல் சான்ஸ் என்ற நகைக்கடையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடையில் வியாபாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முகமூடி அணிந்த 4 பேர் கடைக்குள் நுழைந்துள்ளனர். இதையடுத்து கடையில் உள்ள ஊழியர்களை தாக்கி குறித்த கும்பல் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொலெக்ஸ் கடிகாரங்களையும் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகத நெக்லஸையும் கொள்ளையடித்துள்ளனர். இதனுடன் அங்கிருந்த தங்க மற்றும் வைர நகைகளையும் அவர்கள் திருடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திருட்டுச் சம்பவம் வெறும் 90 வினாடிகளில் இடம்பெற்றதாகவும் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடி கேமராவில் பதிவாகி இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.